பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலைகளில் மகிமைப்படுவதாக நாம் இணைந்து இந்த காலையிலும் கர்த்தருடைய சந்நிதியை நோக்கி பார்க்கும் கிருபை தேவன் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வார்த்தையை வாசிக்கிறேன். நீதிமான் பனியைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். நீதிமான் பனியைப் போல செழிப்பான். இந்த கால வேளையில் வறண்ட நிலையில் வறட்சியின் நடுவில் செழித்து வளருகிற ஒரு விருட்சம்தான் பனை மரம். ஒரு நீதிமானாய் நாம் இந்த பூமியில் தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவன் நீதியுள்ளவர், அவருடைய பிள்ளைகளாய் நாம் நீதியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ நீதியாய் நாம் நடந்து கொள்ளும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்வை இந்த பூமிக்குரிய வாழ்வில் பனை போல செழித்து பரலோகத்தில் அல்ல, இந்த பூமியில். ஆகவே இந்த பூமியில் ஒரு செழிப்பு, வறட்சி வந்தாலும் ஒரு கரிவு இல்லாதபடி சேதம் இல்லாதபடி நிலை நிற்க, எங்கும் வறட்சியானாலும் நீதிமான் வளருவான், நீதிமான் உயருவான். இந்த கால வேளையில் நாம் வளர முடியாதபடி, உயர முடியாதிருக்கிற காரணங்களில் நீதியாய் நடந்து கொள்ளாத விஷயம் இருக்குமானால், அநீதியான நம்முடைய சுய லாபத்துக்காக ஏதாவது தவறுகள் வழிகளில் நாம் கடந்து போனது இருந்தால் இந்த கால வேளையில் அதை அறிக்கை செய்துவிட்டு ஒரு நீதியை நடப்பிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய், நீதியின்படி நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வோம். தேவன் நம் நடத்தை பார்த்து, வாழ்க்கையை பார்த்து இவன் நீதிமான் என்று அறிந்தால் நம்முடைய வாழ்வு மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளும், வேதம் சொல்கிற நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து நடந்ததை நான் காணவில்லை. ஆகவே நாம் மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்பட செழிப்புள்ளவர்களாய் வளர கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நீ நீதிமானாய் நட. அல்லேலூயா. இந்த காலை வேளையை நம்மை விட்டு கொடுக்கலாம். அநீதியான செயல்கள், சிந்தைகள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு, ஆண்டவரே இந்த வார்த்தை நான் நீதியாய் நடக்க விரும்புகிறேன். தெய்வ கருத்தில் ஒப்பு கொடுப்போம், செபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவர், நீதிமான் பனையைப் போல செழித்து வளருவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இந்த காலை வேளையில் அன்பு தகப்பனே, யார் யார் அநீதியான கிரியைகள், சிந்தைகள், வார்த்தைகள், செயல்கள் காணப்பட்டது என்று உணர்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆண்டவரை மன்னித்து சீர்படுத்தி நீதியை நடப்பிக்கிறவர்களாய், நீதியின்படி நடந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீதிமான்கள் ஆக்கும்படியாய் தான் அழைத்தீரே, தெரிந்தெடுத்தீரே. ஒவ்வொருவரும் நீதிமான்களாக மாற்றி நீதிமான்கள் நித்தியத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டபடியே தகப்பன் எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நீதிமான்களாய் மாற்றும் இந்த பூமியின் வாழ்க்கையிலும் செழித்து வளருகிற கிருபையை தலைமுறைகளுக்கும் தானமாய்க்கொடும். கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீதிமான் பனியைப் போல வளருவான். God bless you. Praise the Lord.